அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்ததாக நாங்கள் ஜும்மாவில் அந்த பார்த்த விஷயத்தை பொறுத்தவரையில் எங்களோட ஜமாத்தினுடைய அதே போல் இஸ்லாமிய இந்த சமுதாயத்தினுடைய ஒரு உயிர் நாடி அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை சொல்லலாம். அதாவது மார்க்க விஷயங்களில் ஈமானிய விஷயங்களில் நாங்கள் உயிரோட்டமாக இருக்கிறோம் என்பதற்குரிய ஒரு அடையாளம்தான் எங்களுக்கு மத்தியில் இந்த தீமையான விஷயங்களை காணுகின்ற பொழுது அந்த தடுக்கின்ற அந்த மனப்பாங்கு இருப்பது என்பது. அப்போ அது எங்களுக்கு மத்தியில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அந்த உயிர் நாடி துடிக்க இல்லைன்னு அர்த்தம். அதே போல் எங்களுடைய ஈமானிய உணர்வும் வேலை செய்ய இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதை நாங்கள் புரிந்து கொண்டு இதை நாங்கள் எங்களுக்கு மத்தியில் அதை வளர்க்கணும். பரவலாக நாங்கள் இது செய்யணும். இதில் யாருடைய பழிச்சொல்லுக்கும் நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் பய செய்கிற நேரமும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறோம். அதாவது அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில் அதாவது லா நஹாஃபு லௌமத லாயிம், யாருடைய பழிச்சொல்லுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பய செஞ்சிருக்கிறோம். அதே போல எங்களோட அந்த பயத்தில் இன்னொரு விஷயமும் உள்ளடங்குது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற விஷயங்களில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நாங்கள் உபதேசம் செய்வோம். இதை நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இந்த சத்திய கூட்டத்தில் பய செஞ்சு நாம நுழைஞ்சிருக்கோம். இதை நாங்கள் செஞ்சதோட மட்டும், அதாவது இந்த பய செஞ்சதோட மட்டும் நாங்கள் நிப்பாட்டிக் கொள்ளக்கூடாது. அதை எங்களோட நடைமுறையில நாங்கள் கொண்டு வரணும். எங்களோட பிள்ளைகள குடும்ப விஷயங்கள்ல இருந்து, அதே போல நாங்கள் காணக்கூடிய எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இவங்கள்ல இருந்து, ஏனைய சகோதரர்கள்ல இருந்து எல்லாருலையும் இந்த விஷயத்தை நாங்கள் கடைபிடிக்கணும். அப்ப பாவங்களை கண்டால் நாங்கள் தடுக்கணும், சொல்லணும். அந்த சகோதரரை அழைச்சி அவருக்குரிய அந்த கண்ணியத்தை கொடுத்து அவரை இழிவுபடுத்தணுன்ற ஒரு நோக்கம் இல்லாமல், அல்லது அவரை தாழ்த்தணுன்ற ஒரு நோக்கம் இல்லாமல் அவரை அழைத்து அழகான முறையில் அவர் செய்யக்கூடிய அந்த பாவம் குற்றத்தை பற்றி அவருக்கு நாங்கள் உணர்த்த வேண்டியிருக்கு. முடியுமாக இருந்தால் அந்த ஆதாரங்களோடு அவங்களுக்கு சொல்றது, முடியலன்னு சொல்லி சொன்னால் இது பாவம், இதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி நாங்கள் தடுக்கிறது. அல்லது எங்களுக்கு அது சொல்றது சிரமமாக இருக்குமா இருந்தால் அவருக்கு நெருக்கமான ஒரு ஆள் அவர்ல சொல்லி அவர் மூலமாக அதை தடுக்கிறதுக்குரிய அந்த முயற்சிகளை செய்யறது. முடிஞ்ச வரைக்கும் நாங்களே அதில் ஈடுபடுறது. அப்பதான் அந்த நன்மை நேரடியாக எங்களை வந்து சேரும். இப்ப நாங்க சொல்லாம இன்னொரு ஆள் மூலமா செய்யற நேரம் அங்க வேற சில பிரச்சனைகளும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்க நம்மகிட்ட சொல்லல, நீ ஏன் போய் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்ற சில கேள்விகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் திருந்தக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு உதயமாக கூடிய கேள்வி கிடையாதுங்கிறதையும் நாங்கள் விலை கொள்ளணும். அதே போல சில நேரங்கள்ல தலைமைத்துவத்திலும் நாங்கள் அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அவர் திருந்தாத பட்சத்துல அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கத்துல தலைமைத்துவத்திலும் பேசி நாங்கள் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இது எல்லாமே நடந்திருக்கு. தீமையை கண்டு அவங்க தடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கையோட பிடிச்சிட்டு அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில ஒரு ஆள் குர்ஆன் வசனத்தை ஒரு பிழையா ஓதிட்டார் என்றால் விட மாட்டாங்க. அவர் தொழுக முடியும் வரைக்கும் அவர் அப்படியே இருந்து காத்துட்டு இருந்து அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க எங்களுக்கு இப்படி கட்டு தந்திருந்தீங்க, ஆனா அவர் வேற மாதிரி ஓதுறார் அப்படின்னு சொல்லி அங்கனையே அந்த விஷயத்தை சொல்லி
அந்த தீமைகளை தடுக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு அந்த அருமை தோழர்களுக்கு மத்தியில இருந்திருக்கு. அப்ப அதுதான் அது ஒரு உயிரோட்டமான ஒரு சமுதாயத்திற்குரிய ஒரு அடையாளம், சிறந்த ஒரு சமுதாயத்திற்குரிய அடையாளம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. மனித சமுதாயத்திலேயே நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன? நீங்க நன்மையான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஏவிக்கொள்றீங்க, தீமையான விஷயங்களை உங்களை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை பார்த்து சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்த காணப்பட்ட மிக முக்கியமான அம்சம் என்னென்றால் நல்லதை ஏவுறதும் தீயதை தடுக்கிறது. அவ இதை நாங்கள் கட்டாயம் எங்களுடைய கைகளில் எடுக்கணும். ஏன்னா இது உயிரோட்டமாக இருந்தால்தான் பிற்காலத்தில் வளரக்கூடிய எங்களுடைய சந்ததிகளுடைய கைகளில் இந்த இஸ்லாம் பாதுகாப்பான முறையில் போய் சேரும். இதெல்லாம் நாங்கள் இந்த பாவங்கள் ஏதாவது நடக்கிற நேரம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறோம், அதை தடுக்கிறோம் இல்லை, அதை பற்றி எந்த ஒரு அறிவுறுத்தலும் நாங்கள் கொடுக்குறோம் இல்லைன்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? அந்த பிள்ளைகள், வளரக்கூடிய பிள்ளைகள், அந்த மாமா இப்படி செய்கிறாங்க, இந்த மாமா இப்படி செய்கிறாங்க, இது நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்போ நாமளும் இதை செய்வோம், இது ஒரு பெரிய ஒரு பாவமான விஷயம் ஒன்று இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய மனதிலே அந்த விஷயம் பதியப்படும். அப்போ இதுக்குரிய அந்த குற்றவாளிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. அப்போ அந்த தீமையான விஷயங்களை தடுக்கிறத பொறுத்தவரையில் அப்போ அந்த குர்ஆனிய வசனத்தில் பனு இஸ்ராயில் சமுதாயத்தில் நடந்த அந்த சம்பவத்தின் ஊடாக அப்போ இதை நாங்கள் தடுக்காத சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு அழிவுகள் ஏற்பட்டால் அல்லது ஏதாவது அல்லாஹ்வினுடைய தண்டனைகள் வருமாக இருந்தால் அந்த தண்டனைகளுக்குள் நாங்களும் அதாவது தீமையை தடுக்காதவர்களும் உள்ளாகுவாங்கிற விஷயத்தை நாங்கள் அஞ்சிக் கொள்ளணும். அப்ப இதை உணர்த்துற விதமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அந்த உதாரணம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம். சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்துல 2493வது இலக்கத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ஒரு கூட்டம் ஒரு கப்பலை எடுத்துட்டு பயணம் செய்யறாங்க. அந்த கப்பல்ல மேல் தட்டுல உள்ளவங்களும் இருக்கிறாங்க, கீழ்த்தட்டுல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அப்ப மேல் தட்டுல தண்ணீர் இருக்குது, அவங்க தண்ணீர்கள் தேவைப்பட்டால் எடுக்கிறதுக்காக வேண்டி மேல் தட்டுல தண்ணீரை சேமித்து வச்சிருக்கிறாங்க. அப்ப கீழ்த்தட்டுல உள்ளவங்களுக்கு தண்ணீர் ஏதாவது தேவைப்பட்டால் அவங்க மேலே போயிட்டு அந்த தண்ணீரை அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி எடுத்துட்டு அதை அவங்க பயன்படுத்தணும். இப்படியான ஒரு நிலைப்பாடு அந்த கப்பல்ல இருக்குது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்றாங்க. அப்ப கீழே உள்ள அந்த கீழ்த்தட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை ஒன்று பிறக்குது. என்னென்றால், இப்படி நாங்கள் அடிக்கடி போய்த்து மேலே உள்ள சவர்கள்ட்ட போய்த்து நமக்கு தண்ணி தாங்கன்னு கேட்கறது ஒரு அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாயிருக்கு, ஒரு ஒரு அதாவது அசௌகரியமாக இருக்கு. அப்போ நாங்கள் அவங்கள தொந்தரவு செய்ய தேவையில்லை. அவங்கள போய்த்து நாங்கள் ஒரு அடிக்கடி நாங்கள் ஒரு கரைச்சல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லை. அதால் நாங்கள் எங்களுக்கு கீழே தான் தண்ணி தாராளமாக இருக்குது, அந்த கப்பலே தண்ணியில தான் போயிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் இப்படி ஒரு வேலை செஞ்சா என்ன, நாங்கள் எங்களை இந்த கீழே இருக்கக்கூடிய பலவையில் ஒரு பலவையை கலட்டி விடுவோம். அப்போ எங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த தண்ணியை நாங்கள் அள்ளிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு யோசனை ஒன்று அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. அப்போ யோசனை ஒன்று ஏற்பட்டு அந்த வேலை இவங்க செய்கிற நேரம் மேலே தட்டில் உள்ளவங்க இதை அவதானமாக இருக்கணும். கீழே உள்ளவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு யோசனை இப்படி ஒரு வேலை செய்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தில் அவங்க அவதானமாக இருக்கணும். அவங்கட இடம் தானே, அவங்க கீழே தானே இருக்கிறாங்க, அவங்க செஞ்சுட்டு போட்டும், நாம ஏன் இதை தடுக்க போவானே அப்படின்னு சொல்லி இவங்க தடுக்காமல் விட்டால் இவங்க அந்த பலவையை கலட்டி அதில் உள்ள தண்ணீர் இவங்களுக்கு மேலேயும் மேல் தட்டுல உள்ளவங்க கீழ்த்தட்டுல உள்ளவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க, கடல்ல மூழ்கி போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வேலை செய்யக்கொள்ள கீழ்த்தட்டுல உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு வேலை செய்யக்கொள்ள உடனே மேல் தட்டுல உள்ளவங்க கொதிச்சு எழும்போம். என்ன வேலை செய்றீங்க நீங்க, ஒரு மடத்தனமான வேலையில செய்றீங்க, நீங்க ஒரு அறிவீனமான ஒரு வேலை ஒன்று செய்றீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி தடுக்கணும், வாயால சொல்லணும்.
கேட்க இல்லை, செய்ய போறாங்க, கையால தடுக்கணும். அவங்க என்ன ஆயுதத்தால் அதை செய்யறாங்களோ அதை பறிக்கணும், வீசணும். அப்ப இந்த மாதிரி அவங்க செயல்பட்டால்தான், அதுல அவங்க உணர்ச்சி பூர்வமாக நடந்தால்தான் இந்த 2 பேருமே தப்புவாங்க. அப்ப இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக காட்டுறாங்க. எதுக்கு? ஒரு சமுதாயத்துல ஒரு தீமை ஊடுருவுற நேரம் அல்லது பாவங்கள் சிறுக்குகள் உண்டாகிற நேரம் அதை தடுத்து நிறுத்தக்கூடியவங்களாக எல்லா தரப்பினரும் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு சிலவங்க மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க தப்போனுமாக இருந்தால் எல்லாரும் இதை செய்யும். அவங்க செய்யறாங்க, நம்ம சொல்லி எங்க அவங்க கேட்க போறாங்க அப்படின்ற அடிப்படையில அந்த மேல உள்ளவங்க கப்பல்ல இருக்கிறவங்க இருப்பாங்களா இருந்தால் தப்புவாங்களா? அவங்களும் தப்ப மாட்டாங்க, இவங்களும் தப்ப மாட்டாங்க. ஒரு அழிவு வந்தால் எல்லாரும் முடியும். அதே போலதான் இந்த மாதிரியான பாவங்கள், ஷிர்க் சார்ந்த விஷயங்கள், பெரும் பாவங்கள் எங்களுக்கு மத்தியில ஊடுருவக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க உணர்ச்சி வசப்படணும். அதுல நாங்க அதாவது ஆக்ரோஷம் அடையணும், இதை தடுக்கணும், நிறுத்தணும். இப்படி விட்டா ஆபத்துல போயிடும். கடைசி அல்லாஹ்வுடைய தண்டனை நம்மளையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடும். நான் அல்லாஹ்விடத்துல வகை சொல்லணும், அல்லாஹ் கேட்பான் இப்படின்னு ஒரு அச்சத்துல அவங்க தடுக்கிறதுக்குரிய அந்த முயற்சிகளை மனப்பூர்வமாக ஈடுபடுவாங்களா இருந்தால் இந்த சின்ன சின்ன இழிச்சொல்கள் அவங்களுக்கு பெருசாவே விளங்காது. அவர் அப்படி சொல்லுவாரு, இவர் அப்படி சொல்லுவாரு, இல்ல நம்மளோட கோவிச்சு விடுவாரு. அவர் கோவிச்சு என்ன செய்ய? பாவங்களை பகிரங்கமாக வீணா செய்யக்கூடியவங்க கோவிச்சு என்ன செய்ய? நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அதை பொறுத்து கொள்ள வேண்டியது. கோவிச்சா கோவிக்கணும், ஆனா நாங்கள் இந்த பாவத்தை விடக்கூடாது, அதை தடுக்கணும். அப்ப இப்படியான சில விஷயங்களை எங்களுக்கு மத்தியில் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த விஷயத்துல சிலவங்க அதாவது தலைமைத்துவத்தை சார்ந்தவங்க மட்டும் அமீர் செய்யட்டும், அமீர் எல்லாத்தையும் அவருக்கு செய்ய இயலுமா? ஒரு 200-300 முஸ்லிம்கள் இருப்பாங்களா இருந்தா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாவங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் டைம் கொடுக்கணும். லொஹருக்கு பிறகு டைம் சரி வராது, ஏன்னா வேலைக்கு போறது. அசருக்கு பிறகு சரி வராது, மகரிப் பிறகு சொல்லணும். மகரிப் பிறகும் சரி வராது, ஏன்னா வேலை விட்டு வரமாட்டாங்க. இஷாவுக்கு பிறகு டைம் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு கொடுப்பார், 2 பேருக்கு கொடுப்பார், 3-4 பேருக்கு இப்படியே தொடர்ந்து கொடுத்து அவர பாவத்தை சேர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? ஒரு அமீருக்கு ஒரு 300 பேர் பாவத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு 200-300 நாள்கள் கழிய வேண்டி வரும். அப்ப இதே வேலை ஒவ்வொருத்தரும் கையில எடுப்பாங்களா இருந்தால் காணக்குள்ள தடுக்கிறது, சொல்றது, நிப்பாட்டுறது. இதே இது எல்லா சகோதரர்களும் செஞ்சால் இதை நாம செஞ்சால் சகோதரர்கள் யாரும் விட மாட்டாங்க. இன்னார் தடுப்பார், இன்னார் தடுப்பார், ஏன்னா அவர கண்ணுல தெரியாம செய்வோம் அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது. எல்லாரும் தடுப்பாங்க. சகோதரர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பொறுக்க மாட்டாங்க, சகோதரர்கள் கோபிப்பாங்க, தடுப்பாங்கன்னு அந்த உணர்வு அந்த பாவம் செய்யக்கூடியவருக்கு அந்த உள்ளத்துல வரும். உடனே அவர் அதை செய்யறதுக்கு யோசிப்பார். கண்டால் சகோதரர்கள் நம்மளை கடுமையாக தடுப்பாங்கன்னு அவர் யோசிப்பார். ஆனால் அப்படி யோசிக்காம 1-2 பேருக்கு மட்டும் பயந்து அவர் செய்யாம இருக்கிறது, அல்லது அமீரை கண்டா மட்டும் செய்யாம இருக்கிறது, இப்படி ஒரு நிலைமை இருக்குமா இருந்தால் அந்த சமுதாயம் அதாவது ஒரு சரியான போக்குல போக இல்லைங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்றோம். எனவே தீமையை தடுக்கின்ற இந்த பண்பு, இந்த விடயம் மூமின்களாகிய விசுவாசிகளாகிய எங்கள் எல்லோருக்கும் மத்தியிலும் சரியாக வரணும். அதை நாங்கள் சரியா எடுக்கணும். இதுல யாருடைய இழிச்சொல்லுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்க அல்லாஹுக்கு பயப்படணும். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம பயந்து இந்த வேலையில் இறங்கணும். அதே போல யாரும் எங்களை கோய்ப்பாங்கன்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இதை செய்யறதன் மூலமாக எங்களுடைய நன்மை ஒன்று கூடுது, அதே போல எங்களுடைய பாவம் அழியுது என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நாங்க இந்த விஷயத்தை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியிருக்குது. இதுக்கு நீங்க உதாரணமாக அந்த பனு இஸ்ராயில் சமுதாயத்துல நடந்த அந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்களே அந்த உதாரணம், அந்த கப்பல் மேல்தட்டு கீழ்த்தட்டு, அந்த உதாரணம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்க உங்களோட மனசுல எடுத்து நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த தடுக்கிற நேரங்கள்ல இதன் அடிப்படையில் நீங்க இன்ஷா அல்லாஹ் செயல்படுங்க. அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில பாவங்கள் ஒளியறதுக்கும் ஒரு உயிரோட்டமான ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இருப்பதற்கும்
அதே போல வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையினர் ஒரு பாவங்களை தவிர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த நிலைப்பாடு ஏற்படுவதற்கும் அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். இந்த விஷயங்கள்ல சகோதரர்கள் கட்டாயம் கவனம் செலுத்துங்க. அப்ப இதுல கவனம் செலுத்தி ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக ஆகிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தௌஃபீக் செய்யும்.